கள்ளக்காதலுக்காக கணவனை தீர்த்து கட்டிய மனைவி, கொலையை விபத்தாக மாற்றிய கொலையாளிகள், மாட்டிக்கொண்ட சட்டக்கல்லூரி மாணவன், வெளிநாட்டில் உள்ள கள்ளக்காதலன் கொடுத்த அசைன்மெண்ட். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மேலவண்டியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 45 வயதான மாமல்லன். இவர் அருகில் உள்ள மேலநெடும்பூர் கிராமத்தில் குடிநீர் டேங்க் ஆபரேட்டராக வேலை செய்து வருகிறார். இவருக்கு நாகலட்சுமி என்பவரோடு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த தங்கப்பாண்டியன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. வெளிநாட்டில் வேலை செய்து வரும் தங்கப்பாண்டியன் அவ்வப்போது கிராமத்திற்கு வந்து செல்வார். அப்போது நாகலட்சுமிக்கும் தங்கப்பாண்டியனுக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டது. இதனை அறிந்த மாமல்லன் குடும்பத்தின் கௌரவம் மற்றும் பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி மனைவி நாகலட்சுமியை கண்டித்துள்ளார். ஆனாலும் கள்ளக்காதலை மனைவி நாகலட்சுமி கைவிடுவதாக இல்லை. கணவனுக்கு தெரியாமல் வெளிநாட்டில் ஓட்டுநராக இருக்கும் தங்கப்பாண்டியனிடம் எப்போதும் ஆடியோ கால் மற்றும் வீடியோ காலில் பேசி வந்தார். சரி, உள்ளூரில் இருந்தால்தான் மனைவி நாகலட்சுமி இப்படி இருக்கிறார் என்று முடிவு செய்த மாமல்லன் குடும்பத்தோடு அருகில் உள்ள சிதம்பரம் நகரத்திற்கு குடிபெயர்ந்தார். பிள்ளைகளை அங்கேயே படிக்க வைத்துவிட்டு சிதம்பரத்திலிருந்து தினமும் தான் வேலை செய்யும் டேங்க் ஆபரேட்டர் பணிக்கு வந்து செல்கிறார். இந்நிலையில் இவர் கடந்த 19ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு வேலைக்கு வந்தபோது மர்மமான முறையில் தலையில் கடுமையான இரத்த காயங்களுடன் மேலவண்டியூர் கிராமத்தில் சாலையோரம் இறந்து கிடந்தார். இது குறித்து குமராட்சி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வந்த நிலையில் மாமல்லன் இறப்பிற்கு மனைவி நாகலட்சுமியின் கள்ளக்காதல்தான் காரணம் என அறிந்தனர். பின்னர் நாகலட்சுமியை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போது அவருக்கும் அதே ஊரில் வசித்து வரும் தங்கப்பாண்டியன் என்பவருக்கும் கள்ளக்காதல் இருந்து வந்ததும் இதனை அடிக்கடி கணவர் மாமல்லன் தட்டி கேட்கவே வேறு வழியில்லாமல் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை தீர்த்து கட்டியதாக வாக்குமூலம் அளித்தார். கொலை நடைபெற்ற விதம் குறித்தும் போலீசாரிடம் அவர் தெரிவிக்கும் போது, தங்கப்பாண்டியன் வெளிநாட்டில் இருந்து வருவதை அறிந்த மாமல்லன் என்னிடம் அடிக்கடி தகராறு செய்தார். மேலும் செல்போன்களையும் உடைத்து போட்டார். இதுவரைக்கும் 4 செல்போன்களை அவர் உடைத்து போட்டுவிட்டார். ஆனாலும் தங்கப்பாண்டியன் எனக்கு புதிய செல்போன்களை வாங்கி கொடுத்து வந்தார். மேலும் செல்போன்களை உடைத்து இடையூறு செய்து வரும் எனது கணவர் மீது ஆத்திரம் ஏற்பட்டது. அவரும் ஊருக்கு திரும்பி வர இருந்தார். அவ்வாறு வந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருக்க எனது கணவர் விடமாட்டார். எனவே அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டோம். இதையடுத்து நான் மற்றும் தங்கப்பாண்டியன் அவருடைய நண்பர்களான காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள கண்டமங்கலம் குமிழங்காட்டு தெருவைச் சேர்ந்த மோட்டார் மெக்கானிக்கான 24 வயதான இளவேந்தன், அதே ஊரைச் சேர்ந்தவரும் ஆந்திரா சட்டக்கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருபவருமான 28 வயதான ராஜகுரு ஆகிய 4 பேரும் செல்போன் மூலமாகவே பேசி மாமல்லனை எப்படி கொலை செய்வது என்று திட்டம் தீட்டினோம். அதன்படி அவரை தீர்த்து கட்டினோம் என்று கூறிய பின்னர் கள்ளக்காதலி நாகலட்சுமி, கொலை செய்த ராஜகுரு, இளவேந்தன் ஆகிய 3 பேரையும் குமராட்சி போலீசார் கைது செய்தனர். வெளிநாட்டில் இருக்கும் தங்கப்பாண்டியனை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்.